கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சில்லான வெதருக்கு சூடான க்ரீன் கபாப் செய்யலாம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் நான் ஒரு 5 சில்லிஸ், அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், கொஞ்சம் ஜீரகம், பட்டை, கிராம்பு, புதினா, கொத்தமல்லி அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் நான் இது எடுத்துருக்கேன். இது எல்லாமே பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன், அதுக்கு நான் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் கடலை மாவு. நீங்கள் வேணும்னா எக்கு ஆட் பண்ணலாம், பட் நான் இங்கே எக்கை ஸ்கிப் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் மைதா வேணும்னா போட்டுக்கலாம், பட் நான் மைதாவை ஸ்கிப் பண்ணுறேன். ஜஸ்ட் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளோர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் ரைஸ் ஃப்ளோர் அண்ட் கொஞ்சம் கடலை மாவு அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். அண்ட் அரைச்ச பேஸ்ட்டை நான் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன். எக் ஆட் பண்ணால் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், பட் ஓகே, இது போட்டாலே கிறிஸ்பியாக வரும். பட் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, பட் நான் இங்கே ஆட் பண்ணல. அண்ட் நான் காமிச்ச திங்ஸ் எல்லாம் அரைச்சி நான் பேஸ்ட் பண்ணி இங்கே நான் ஆட் பண்ணுறேன். இது அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் ஆக விடணும். அது கொஞ்சம் மசாலா எல்லாம் நல்லா இறங்கும். கொஞ்சம் 1 ஹவர் or 2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி வச்சா அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவர் ஆச்சு மேரினேட் பண்ண வைக்கணும். ஸோ இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அண்ட் நான் இங்கே கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன், பட் அந்த கிளிப்பிங்ஸ் நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண வச்சுட்டு நான் ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுருந்தேன். ஸோ இப்போ நான் ஒரு பேனில் ஆயில் சூடாகிறதுக்கு வச்சுருந்தேன். ஸோ இந்த ஒரு கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக இது செம்மையாக இருக்கும். ஃபுல் ரைனியாக சில்லாக இருக்குது. ஸோ சூடாக சாப்பிட்டுட்டு இருந்தால் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இங்கே நான் ஒரு பீஸையே நான் பொரித்து எடுத்துக்க போகிறேன். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். ஸோ ஃப்ளேம் ஹையாக தான் இருக்கணும். ஸோ லோ பண்ணக்கூடாது. ஸோ இப்போது பாருங்கள், இப்படி இது போட்ட உடனே நாங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணலாம். ஆரல்ஸ் அந்த மசாலா செப்பரேட்டாக வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஸோ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணலாம். ஏன்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி க்ரீன் கபாப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.